இதையெல்லாம் எதையுமே கேட்காம உங்களுக்கு இவ்வளவு பெரிய மீச தேவைதானா? அதுவும் விஜயகாந்த் ஐயா கூட இருந்தவர் வேற. நீங்க நல்ல கண்ணு ஐயாவோட கால் கட்டை மயிருக்கு விரல் அளவுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டது யாருன்னா எங்க அண்ணன் கார்த்தியோட அண்ணன் சீமான் அண்ணன். ஆனா இன்னைக்கு ராஜேந்திரன் அண்ணனுக்கு கார்த்தி அண்ணன் தான் ஃபேவரட்டா இருக்காரு. இன்னைக்கு திமுக அன்னைக்கு அவ்வளவு ட்ரோல் மெட்டீரியலா பண்ணவங்களும் 2011 கூட்டணி அமைச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கின அதிமுகவும் அண்ணனுக்கு நல்லவங்களாயிட்டாங்க. ஆனா அவர் பின்தொடர்ந்து அவர் எதை விட்டாரோ எங்க விட்டாரோ அங்க தொடரணும்னு நினைக்கிறவங்க கெட்டவங்களாயிட்டோம். அன்னைக்கு அவங்கள கேள்வி கேட்டிருப்பாரு அண்ணன், நல்ல வீச எல்லாம் அண்ணன் பாக்குறதுக்கு வீரத்தோட டிப்போ மாதிரி இருக்காரு. இன்னைக்கு என்னைக்காவது ஏண்டா அப்படி சொன்னீங்க விஜயகாந்த் ஐயாவை கேட்டிருப்பாரா? ஆனா அண்ணனோட வாய்ஸ் பெருசு, அதனால அப்படி இருக்கு. சீமான் அண்ணன் சொன்னார், ரொம்ப வருத்தப்பட்டார் கார்த்தி அண்ணன். எனக்கு கூட ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. முதல் நாள்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ தம்பி விஜயோட மனநிலை யோசிக்கணுமே. அன்னைக்கு அவர் கிளம்பி வந்துட்டாரு சென்னைக்கு. ஐயோ தம்பி விஜயோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிக்கணும் சொன்னது சீமான் அண்ணன். மூணாவது நாள் பிரஸ் மீட் மாறுது. மாத்தி பேசுறதுல அண்ணனுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல, ரெகுலர் கண்டென்ட் தான். ஆனா அவரோட கண்டென்ட்டின் பீக்கா நான் பாக்குறது என்னன்னா, 41 பேரும் 10 குழந்தைகள் உட்பட 41 பேரும் சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான் அண்ணன். அண்ணன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ப்ளே பண்ணலாமா? 41 பேரும் சாக வேண்டியவர்கள் தான். அப்படி ஒரு விஜயோட கூட்டத்துக்கு போனா சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான்.